தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் மற்ற உணவுப் பயிர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஏ 76%, பி 12%, சி 59%, டி 30%. சரியான பதில் பி 12%. 4. தமிழ்நாட்டில் நெல் பயிரிடப்படும் பரப்பிற்கு அடுத்தபடியாக பருப்பு மற்றும் சிறுதானியங்கள் போன்ற பிற உணவுப் பயிர்கள் 12% நிலப்பரப்பில் பயிரிடப்படுகின்றன. இது மாநிலத்தின் பயிர் பல்வகைப்படுத்தலை காட்டுகிறது. 2015-16 இல் மாநிலத்தில் 6 முதல் 59 வரை மாத வயதுடைய நகர்ப்புற குழந்தைகளில் எத்தனை சதவீதம் பேர் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களாக கணக்கிடப்பட்டனர்? ஏ 56%, பி 31%, சி 41%, டி 60%. சரியான பதில் ஏ 56%. 5. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு NFHS 4, 2015 முதல் 16 வரை தரவுகளின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் 56% குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நிலை குறித்த ஒரு முக்கியமான புள்ளிவிவரமாகும். சுதந்திரத்திற்குப் பிறகு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் எவ்வகையான நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன? ஏ தனியார் விவசாய பண்ணைகள், பி தனிநபர் கைவினைப் பட்டறைகள், சி வெவ்வேறு பிரிவுகளில் பெரிய நிறுவனங்கள், டி சிறிய அளவிலான ஜவுளி பிரிவுகள். சரியான பதில் சி வெவ்வேறு பிரிவுகளில் பெரிய நிறுவனங்கள். சரியான விடை சி சோகஸ்மேலி. சுதந்திரத்திற்குப் பின் இந்தியா ஒரு வலுவான தொழில்துறை அடித்தளத்தை உருவாக்க இரும்பு, எஃகு மற்றும் கனரக இயந்திரங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பொதுத்துறை நிறுவனங்களை PSUs அமைத்தது. இது நாட்டின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வித்திட்டது. வரிகள் அரசுக்கு போதுமான வருவாயை உருவாக்க வேண்டும் என்று கூறும் விதி எது? ஏ வசதி விதி Canon of Convenience, பி உற்பத்தித்திறன் விதி Canon of Productivity, சி சிக்கன விதி Canon of Economy, டி எளிமை விதி Canon of Simplicity. சரியான பதில் பி உற்பத்தித்திறன் விதி Canon of Productivity. சரியான விடை பி சோகஸ்மேலி. உற்பத்தித்திறன் விதியின்படி ஒரு வரி விதிப்பு முறை அரசுக்கு தேவையான போதுமான வருவாயை திரட்டும் வகையில் அமைய வேண்டும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காமல் வருவாயை பெருக்க வேண்டும் என்று கூறுகிறது. மேம்படுத்தப்பட்ட விவசாய உள்ளீடுகளாக எந்த வகை விதைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ வறட்சியை தாங்கும் விதைகள் மட்டுமே, பி மரபணு மாற்றப்பட்ட விதைகள், சி ஆர்கானிக் மரபு விதைகள், டி உயர் விளைச்சல் தரும் விதைகள் HYV seeds. சரியான பதில் டி உயர் விளைச்சல் தரும் விதைகள் HYV seeds. 3. பசுமை புரட்சியின் போது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட நவீன உள்ளீடுகளில் உயர் விளைச்சல் தரும் விதைகள் HYV மிக முக்கியமானவை. இவை குறுகிய காலத்தில் அதிக மகசூலை தரக்கூடிய வகையில் அறிவியல் ரீதியாக மேம்படுத்தப்பட்டவை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் GDP நவீன கருத்து எப்போது முதலில் உருவாக்கப்பட்டது? ஏ 1924, பி 1934, சி 1954, டி 1944. சரியான பதில் பி 1934. 9. சரியான விடை சைமன் குஸ்னெட்ஸ் என்பவர் 1934 இல் அமெரிக்க காங்கிரசிற்கான அறிக்கையில் நவீன GDP கருத்தை முதலில் உருவாக்கினார். இது ஒரு நாட்டின் பொருளாதார செயல்பாட்டை அளவிடுவதற்கான உலகளாவிய தரப்படுத்தப்பட்ட கருவியாக மாறியது. தனியார் துறையின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ ஒழுங்குமுறை, பி இலாபம் ப்ராஃபிட், சி சேவை, டி வளர்ச்சி. சரியான பதில் பி இலாபம் ப்ராஃபிட். 10. தனியார் துறையின் முதன்மையான மற்றும் அடிப்படை நோக்கம் முதலீட்டின் மூலம் அதிகபட்ச இலாபத்தை ஈட்டுவதாகும். இலாப நோக்கம் இருப்பதால்தான் இத்துறை போட்டித்தன்மையுடனும் திறமையுடனும் செயல்படுகிறது. வார்ப்பாலைகள் அமைக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் எவ்வகை இயந்திரங்கள் உற்பத்தி செய்யத் தொடங்கின? ஏ சுரங்க இயந்திரங்கள் மைனிங் மெஷினரி, பி கட்டுமான இயந்திரங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரி, சி விவசாய இயந்திரங்கள் அக்ரிகல்ச்சரல் மெஷினரி, டி
ஜவுளி இயந்திரங்கள், டெக்ஸ்டைல் மஷினரி. சரியான பதில் சி. விவசாய இயந்திரங்கள், அக்ரிகல்ச்சரல் மஷினரி. 5. சரியான விடை. தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் வார்ப்பாலைகள், ஃபவுண்டரிஸ் அமைக்கப்பட்டதால் மின் மோட்டார்கள் மற்றும் பம்ப் செட்டுகள் போன்ற விவசாய இயந்திரங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டன. இது மாநிலத்தின் விவசாய தேவைகளை பூர்த்தி. உலகமயமாக்கலின் எந்த கட்டம் பழமையானது என்று விவரிக்கப்படுகிறது? ஏ. நிலை 1. பி. நிலை 3. சி. நிலை 2. டி. நவீன உலகமயமாக்கல். சரியான பதில் ஏ. நிலை 1. 10. சரியான விடை. ஏ. சோகஸ்மெலி உலகமயமாக்கலின் ஆரம்பக் கட்டம், அதாவது கிபி 1600 முந்தைய காலம் பழமையான உலகமயமாக்கல், ஆர்கேக் குளோபலைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் ஆரம்ப நிலையில் இருந்தன. 1867 முதல் 68 வரை ஆம் ஆண்டில் தனிநபர் வருமானத்தை முதலில் உறுதி செய்தவர் யார்? ஏ. மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி. பி. தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. சி. ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. டி. சைமன் குஸ்னெட்ஸ், சைமன் குஸ்னெட்ஸ். சரியான பதில் பி. தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. 10. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படும் தாதாபாய் நவ்ரோஜி 1867 முதல் 68 வரை இந்தியாவின் தனிநபர் வருமானத்தை முதலில் கணக்கிட்டார். குறிப்பிடப்பட்டுள்ள பணத்தின் முதல் முக்கியமான இரண்டாம் நிலை செயல்பாடு எது? ஏ. பரிமாற்ற ஊடகம். பி. மதிப்பின் சேமிப்பு. சி. தாமதமான பணம் செலுத்துதலுக்கான ஒரு தரம். டி. மதிப்பின் அளவீடு. சரியான பதில் சி. தாமதமான பணம் செலுத்துதலுக்கான ஒரு தரம். 1. எதிர்கால கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு பணம் ஒரு கருவியாகச் செயல்படுவது அதன் முதல் முக்கியமான இரண்டாம் நிலை செயல்பாடாகும். ஏ. பரிமாற்ற ஊடகம் என்பது பணத்தின் முதன்மை செயல்பாடாகும். பின்வருவனவற்றில் எது உற்பத்தியின் வெளியீட்டை சிறந்த முறையில் விவரிக்கிறது? ஏ. மதிப்புள்ள ஒரு பொருள் அல்லது சேவை. பி. ஒரு தத்துவார்த்த கருத்து. சி. ஒரு உள்ளீட்டுப் பொருள். டி. ஒரு செயல்முறை அல்லது முறை. சரியான பதில் ஏ. மதிப்புள்ள ஒரு பொருள் அல்லது சேவை. 9. சரியான விடை. ஏ. சோகஸ்மெலி உற்பத்தி என்பது பல்வேறு உள்ளீடுகளை பயன்படுத்தி மக்களின் தேவையை நிறைவு செய்யும் மதிப்புள்ள ஒரு பொருளாகவோ அல்லது சேவையாகவோ மாற்றுவதாகும். இது பயன்பாட்டை உருவாக்குதல், கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. வசூலிக்கப்பட்ட வரித் தொகை எங்கு செலுத்தப்பட வேண்டும்? ஏ. தனியார் வங்கிகள். பி. தொண்டு நிறுவனங்கள். சி. அரசாங்க கருவூலம். டி. தனிப்பட்ட கணக்குகள். சரியான பதில் சி. அரசாங்க கருவூலம். மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அனைத்து வரிப்பணமும் அரசாங்கத்தின் பொது நிதியாக கருதப்படுகிறது. இது சட்டப்பூர்வமாக அரசாங்க கருவூலத்தில் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் மட்டுமே செலுத்தப்பட்டு பட்ஜெட் மூலம் செலவிடப்பட வேண்டும். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ. 2005. பி. 1991. சி. 2010. டி. 2000. சரியான பதில் டி. 2000. சரியான விடை. டி. சோகஸ்மெலி இந்தியாவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் செஸ் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான சட்டம் பின்னர் 205-இல் இயற்றப்பட்டது. அரசாங்க செலவினங்கள் வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும் ஒரு சூழ்நிலைக்கான சொல் என்ன? ஏ. பொருளாதார மந்தநிலை. பி. வரித் தள்ளுபடி. சி. அரசாங்க கடன். டி. வரவு செலவு திட்ட உபரி. சரியான பதில் சி. அரசாங்க கடன். சரியான விடை. சி. சோகஸ்மெலி அரசாங்கத்தின் மொத்த செலவு அதன் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அந்த இடைவெளியை நிரப்ப அரசாங்கம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இது நாட்டின் நிதி பற்றாக்குறையை உணர்த்தும் ஒரு முக்கிய பொருளாதார குறியீடாகும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் யாவை? ஏ. கிடைக்கும் தன்மை, செலவு மற்றும் விநியோகம். பி. கிடைக்கும் தன்மை, அணுகல் மற்றும் உட்கிரகித்தல்.
சி. உற்பத்தி, நுகர்வு மற்றும் கழிவு. டி. சுகாதாரம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல். சரியான பதில் பி. கிடைக்கும் தன்மை, அணுகல் மற்றும் உட்கிரகித்தல். 8. உணவு பாதுகாப்பு என்பது போதுமான உணவு கிடைத்தல், அவைலபிலிட்டி, அதை வாங்கும் திறன், ஆக்சஸ், மற்றும் உடல் அந்த உணவை ஏற்கும் ஊட்டச்சத்து நிலை, அப்சார்ப்ஷன் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்மைத் துறையில் உற்பத்தி செய்யப்படும் மூலப்பொருளுக்கு உதாரணமாக குறிப்பிடப்படுவது பின்வருவனவற்றில் எது? ஏ. நிலக்கரி, கோல். பி. வாகனங்கள், ஆட்டோமொபைல்ஸ். சி. எஃகு, ஸ்டீல். டி. தளபாடங்கள், ஃபர்னிச்சர். சரியான பதில் ஏ. நிலக்கரி, கோல். சரியான விடை. நிலக்கரி சுரங்கத் தொழில் மூலம் நேரடியாக இயற்கையிலிருந்து பெறப்படுவதால் இது முதன்மைத் துறையைச் சார்ந்தது. இது மின்சாரம் மற்றும் எஃகு உற்பத்திக்கு தேவையான முக்கிய மூலப்பொருளாகும். ஒரு அரசியல் கட்சியின் ஒரு செயல்பாடு என்ன? ஏ. அரசாங்கத்தை அமைப்பது. பி. முடியாட்சியை நிறுவுவது. சி. அரசாங்க கொள்கைகளை விமர்சிப்பது. டி. சர்வதேச வர்த்தகத்தை நிர்வகிப்பது. சரியான பதில் ஏ. அரசாங்கத்தை அமைப்பது. சரியான விடை. ஏ. சோகஸ்மெலி ஜனநாயக அமைப்பில் அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மை பெற்று அரசாங்கத்தை அமைப்பதே அவற்றின் முதன்மை நோக்கமாகும். இவை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?